சீர்காழி நகர் பகுதியில் உள்ள கைவிடப்பட்ட அரசு அலுவலகங்கள் மற்றும் அலுவலர் குடியிருப்புகளை இடித்து அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகரின் பிரதான பகுதியில் உள்ள திருவள்ளுவர் நகரில் நீதிபதி இல்லம், வருவாய்த்துறை அலுவலகம், கிராம நிர்வாக அலுவலகம், வட்டாட்சியர் முகாம் அலுவலகம் மற்றும் அரசு அலுவலர்கள் குடியிருப்பு அமைந்துள்ளன. மேலும் ஆதிதிராவிடர் நலத்துறை மாணவி விடுதி, பள்ளி மாணவியர் விடுதி, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அலுவலகம் இயங்கி வருகின்றன. இந்நிலையில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் கட்டப்பட்டதை அடுத்து நீதிபதி குடியிருப்பு அங்கு மாற்றப்பட்டது. மேலும் வருவாய்த்துறை சார்ந்த அலுவலக கட்டிடங்கள் பழுதடைந்ததால் அவையும் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டன. தற்போது அந்த பகுதியில் அலுவலர்களுக்கான 2 குடியிருப்புகள் மட்டுமே உள்ள நிலையில் பயன்பாடு இல்லாத மற்ற கட்டிடங்கள் கைவிடப்பட்டுள்ளன. மேலும் அங்குள்ள 2 மாணவி விடுதிகளிலும் 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் தங்கியுள்ளனர். இந்நிலையில் கைவிடப்பட்ட பழுதடைந்த அரசு கட்டிடங்கள் தற்போது சமூக விரோதிகள் கூடாரமாக மாறியுள்ளது. மாலை 6 மணி முதல் நள்ளிரவு வரை மது அருந்தும் கூடமாக அந்த கட்டிடங்கள் உள்ளதால் விடுதியில் தங்கியுள்ள மாணவிகள் மற்றும் அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் அந்த பகுதியில் நடக்கவே அஞ்சும் நிலை உள்ளது. மேலும் சுற்றுச்சுவரின்றி புதர்மண்டை காட்சியளிக்கும் கட்டிடங்கள் இரவு நேரத்தில் காண்போரை அச்சமடைய வைக்கிறது. எனவே பயனற்ற அரசு கட்டிடங்களை இடித்து அகற்றுவதுடன் இரவு வேளைகளில் சுற்றுக்காவல் பணியை காவல்துறை மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.